Dear 12th standard and 10th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். ஆஃபர்லி எக்ஸாமுக்காக நம்மளுடைய ரிவிஷன் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. இந்த ஆஃபர்லி எக்ஸாமுக்காக நம்ம ரிவைஸ் பண்ணுற போர்ஷன்ஸ் கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமுக்கு மிகப்பெரிய பேக்கப்பாக இருக்க போகுது. 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் இந்த வால்யூம் 2 கொஞ்சம் ஹெவியான சிலபஸ்னு அனைத்து மாணவர்களுக்கும் நல்லாவே தெரியும். அந்த போர்ஷன்ஸை ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக படித்து முடிக்கிறதுக்கும் ரொம்ப ப்ரீ பிளான்டாக படித்து முடிக்கிறதுக்கும் இந்த வீக்லி டெஸ்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய கைட்லைன்ஸுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இந்த செகண்ட் வால்யூமை படிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீக்லி பிளான்ல ரொம்ப நீட்டாக சொல்லியிருக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 7th சாப்டரில் இப்போ தான் உள்ளார நுழையிறோம். 7.1 லைட்டாக டச் பண்ணுறோம் பாருங்க. ஆனால் டக்குன்னு 8th சாப்டரில் 8.2 கிட்ட போயிருக்கும் பாருங்க. ஏன்னா போன வாரம் 8.1 எழுதியாச்சு. நம்மளோட வீக்லி டெஸ்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் எப்படி இந்த வால்யூம் 2 அப்ரோச் பண்ணுறேன்னு தெரியும். 11.2 11.3 வந்தாச்சு பாருங்க. அதாவது டிஸ்கிரீட் கண்டினியூஸ் வேரியபிளுக்கும் டிஸ்கிரீட் வேரியபிளுக்கும் கண்டினியூஸ் வேரியபிளுக்கும் தொட்டாச்சு. அதாவது டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளுக்கும் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளும் அதை டச் பண்ணுறோம் நம்ம. 11.1 போன வாரமே நம்ம டெஸ்ட் எழுதி முடிச்சாச்சு, இன்வர்ஸ் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது. அப்போ நம்ம சிலபஸை கிளீனாக வாட்ச் பண்றவங்களுக்கு 12th சாப்டர் முடிச்சிட்டோம். நம்ம 12.1 12.2 இதெல்லாம் லாஸ்ட் வாரம் நம்ம டெஸ்ட் எழுதி முடிச்சாச்சு. அப்போ இந்த வாரம் ஆக்சுவலா ஒரு வெக்கேஷன் டைம், நிறைய லீவ் கிடைச்ச டைம், இந்த டைமை சரியா பயன்படுத்தின ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4 எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. 7.1 8.2 11.2 அண்ட் 11.3. 7.1ல இருந்து பப்ளிக் எக்ஸாம்ல எக்ஸ்பெக்டட் 5 மார்க் கொஸ்டின் இருக்குது. அதே மாதிரி 11.2லையும் 11.3லையும் ஸ்டார் ரேட்டட் 5 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 11.2ல பார்த்தீங்கன்னா கே வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். 11.3ல பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது மிக மிக முக்கியமான சம்ஸ் எல்லாமே இந்த எக்ஸசைஸ்ல இருக்குது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய யூடியூப் சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 12th போர்ஷனை கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஒரு வாரத்துக்கு ஒரு 4 எக்ஸசைஸ் வீதம், கொஞ்சம் கஷ்டமான எக்ஸசைஸ், கொஞ்சம் ஈஸியான எக்ஸசைஸ். 7.1 8.2 11.2 கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், 11.3 கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்டு வரோம். அப்போ இதில் நான் கொடுத்துருக்க கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 50 மார்க் கொடுத்துருக்குறேன். ஆனால் பப்ளிக் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் 2 மார்க் அல்லது 3 மார்க்கில் வரும் உங்களுக்கு. ஆனால் நான் 5 மார்க்ஸில் தான் கேட்டிருக்கேன். நீங்கள் இதை 5 மார்க்ஸில் எழுதுங்க நீங்கள். ஆனால் இதில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தான் ஆக்சுவலாக. ஆனால் டோட்டல் நான் 5 மார்க் தான் கேட்டிருக்கேன். டோட்டல் 50 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. இது 40, இது ஒரு 5, இது ஒரு 5. ஆனால் பப்ளிக்கில் இது உங்களுக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தான் வரும் உங்களுக்கு. இருந்த போதிலும் நான் 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்கேன். ஏன்னா ரவுண்ட் ஆஃபாக இருக்கும் மார்க்ஸ் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு. அது 1 hour தான் உங்களுக்கு டைம்ன்றதுனால சண்டே ஈவினிங் உங்களுக்கு ஷார்ப்பாக 7 மணிக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் யூடியூப்ல ரிலீஸ் ஆகிடும். நீங்கள் பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து டவுன்லோட் பண்ணிட்டு டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடலாம் நீங்கள். அப்போ சண்டே ஈவினிங் 7 to 8 டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. நம்மளுடைய மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல இதோட கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் 7 to 8 டெஸ்ட் முடிச்சோடனே 8 o'clock இதுக்கான கீ ரிலீஸ் ஆகும். அதை பார்த்து நீங்க கரெக்ஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆகிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய போர்ஷன்ஸை கிளீனா படிச்சுட்டு வர்றதுக்காக நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டடி பிளான் போட்டிருந்தோம். அந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி நீங்க டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடலாம். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பக்காவாக ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருக்குறோம். இது எல்லாமே டாப் ரேட்டட் சம்ஸ். இது இன்கேஸ் இதில் நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிக்கும் போது கூட ஏதாவது சம்ஸ் தெரியலன்னா இமீடியட்டாக அந்த சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருங்க. நான் கொடுக்குற 10 சம்மோடைய யூசேஜ் இன்னைக்கு தெரியாது உங்களுக்கு. 2026ல மார்ச்ல பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்த பிறகு தெரியும். மெட்ரோ கருணாகரன் சார் கொஸ்டின் பேப்பர்ல இதெல்லாம் கொடுத்துருந்தாங்களே, நம்ம அன்னைக்கே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அன்னைக்கு ஃபீல் பண்ணுறது ரொம்ப லேட் ஆகுது. அதனால ஸ்லோ அண்ட் ஸ்டடி இந்த அக்டோபர்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வெரி குரூஷியல் மந்த்ஸ் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இதை கம்ப்ளீட் பண்ணாதான் ஜனவரி பிப்ரவரியில உங்களால ரிவைஸ் பண்ண முடியும் வால்யூம் 1 வால்யூம் 2. ஆகவே ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய பிளான் பிரகாரம் இன்னைக்கு ஒரு 4 எக்ஸசைஸ் டெஸ்ட் எழுதி முடிச்சாச்சு. அதே மாதிரி நம்மளுடைய 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னைக்கான போர்ஷன் 7.1 மென்சுரேஷன் உள்ளார நுழைஞ்சாச்சு. நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அது வந்து உங்களுக்கு கோனா இருக்கலாம், சிலிண்டரா இருக்கலாம், ஸ்பியரா இருக்கலாம், ஹெமிஸ்பியரா இருக்கலாம், ஃப்ரஸ்டமா இருக்கலாம். ஆகவே உங்களுடைய 7.1ல கர்வ்டு ஏரியாஸை பத்தி, அதாவது சிஎஸ்ஏஸும் டிஎஸ்ஏஸ் பத்தியும் ரொம்ப தெளிவா நீங்க பார்த்துடலாம். அகெயின் 8.3 ப்ராபபிலிட்டியும் ஒரு ரிவைஸ் பண்றோம் நம்ம. அப்போ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் போர்ஷன்ஸ் கம்மியாக தான் கொடுப்போம். 2 எக்ஸசைஸ் தான் வீக்லி டெஸ்ட் எழுத போறீங்க. அதனால 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்க மேக்ஸ் புக்ல இருக்கிற 8 சாப்டர்ஸ் ரொம்ப அழகா படிச்சு முடிச்சிடலாம் நீங்க.
அப்போ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிற கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக எல்லாமே 5 மார்க்ஸ் தான் நான் கொடுத்துருக்குறேன். நான் நோ 2 மார்க் கொஷின்ஸ், எல்லாமே 5 மார்க் தான் கொடுத்துருக்கேன் நான். ஆனால் நான் இதில் 2 மார்க்ஸ்னு காட்டியிருக்கேன் நான். ஆனால் ஆக்சுவலாக எல்லாமே 5 மார்க்ஸ் தான். ஒரு 35 மார்க், இது ஒரு 15 மார்க், டோட்டலாக 50 மார்க் தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் நான் செட் பண்ணியிருக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 10 சம்மும் உங்களுக்கு ஒன்று கூட ஸ்ட்ரக் ஆகக்கூடாது. இன்கேஸ் இதில் ஏதாவது சம்ஸ் உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக நம்மளுடைய பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி இந்த சம்ஸ் எப்படி போட்டிருக்கணும்னு பார்த்துங்க. இன்கேஸ் நீங்கள் நோட்ஸ் எழுதி வச்சிருந்தாலும் நோட்ஸ் ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிட்டு இம்மீடியட்டாக இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணீங்க. இப்போ 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் மெம்பர்ஷிப் எடுக்கல அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் மெம்பர்ஷிப் எடுத்துட்டு நம்மளுடைய சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. மெம்பர்ஷிப் எடுத்திருந்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. நான் மெம்பர்ஷிப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் நான் உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில். அப்போ வீக்லி இந்த டெஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா வரப்போகிற பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப ஈஸியான எக்ஸாமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மிட் டர்ம் ஆஃப் இயர்லிக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன், என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.